அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கிரேவி ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, மட்டன் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம குக்கர் மூடி 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச வெறும் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அவிச்சு வச்சுருக்க கறி தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே இது கூட நான் சின்ன உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இங்கே தேவைப்பட்ட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூட 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இது வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா. மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா இது வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன். சேர்த்துட்டு இறக்க போகையில் மல்லித்தலை தூவி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இறக்குனதுக்கு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.